சிவலிங்கமாக காட்சியளித்தார். பட்டினத்தார் இங்கு உயிரோடு ஜீவசமாதி அடைந்தார். இந்த ஜீவசமாதி கோவில் இன்றளவும் இன்றைக்கு திருவொற்றியூரில் இருக்குது. அங்கே இன்னும் பட்டினத்தாரோட உயிர் சக்தி இன்னும் இருக்கிறதா மக்களால் நம்பப்படுது. அதனால் மக்கள் அடிக்கடி அங்கே சென்று பட்டினத்து சுவாமிகளை வேண்டி அங்கே தியான மண்டபம் இருக்குது, அங்கே அமர்ந்து தியானம் பண்ணிட்டு பட்டினத்து சுவாமிகளை அருளை பெற்று வராங்க. இங்கே வருவதால் மக்களுக்கு முக்தியும் அருளும் கிடைக்குது. பட்டினத்தார் குபேர பகவானின் அவதாரங்கிறதுனால நம்ம குபேர பூஜை பண்ணும்போது பட்டினத்து சுவாமிகளோட படத்தையும் வச்சு வேண்டும்போது அதனோட முழு பலனையும் நம்ம அடையலாம். அதனால் இந்த ஜீவசமாதியான பட்டினத்து சுவாமி கோவிலுக்கு சென்று வருவதால் நம்ம வியாபாரத்தில் விருத்தி அடையும், குழந்தைகளோட கல்வி முன்னேற்றம் அடையும். அதனால் எல்லாரும் ஒரு வாட்டி இந்த ஜீவசமாதி சென்று பட்டினத்து சுவாமிகளோட அருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டினத்து சுவாமிகள் வரலாறை பற்றி சொன்னது எனக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா